நான் இங்கே என்னோடய ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு 15 டாக்குமெண்ட் காணாமல் போயிட்டு, என்னென்னா இன்ஸ்பெக்ஷனுக்காக நாங்கள்லாம் எழுதி வச்சதில் ஒரு 15 டாக்குமெண்ட்டு எங்கே போச்சுன்னே தெரில. எங்கள் மேடமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அது என்னோடய தலைமையில் அது வந்துருச்சு. அதை நான் ஒரு வாரமாக தேடிகிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி காலையில் கர்த்தர்கிட்ட வந்துட்டு, இது மாதிரி எனக்கு எப்படியாவது எனக்கு அந்த டாக்குமெண்ட் கண்டுபிடிச்சிடுங்க, ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல வந்து நான் வெக்கப்பட்டு நிற்கக்கூடாது, உங்கள் சமூகத்தில் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போனேன். அன்றைக்கி ஈவினிங் எனக்கு அந்த 15 டாக்குமெண்ட்டும் ஒரு பிச்சு பிசுறல் இல்லாமல் எனக்கு கிடச்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை செய்திக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உமது அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு 11வது அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு 11:11. ஆமென். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல தம்முடைய சீசர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற வார்த்தை, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. இன்றைக்கி பூமியில் நம்ம சொல்லுவோம், அவர் பெரிய ஆளுங்க, அவர் பெரிய வசதி படைத்தவர், பெரிய கல்விமான், அவரை போல் டாக்டரேட் வாங்கினது ஆளே கிடையாது. கிட்டத்தட்ட 35 டாக்டரேட் வச்சுருக்கிறாரு. நிறைய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் நல்லா படித்தவர், மெடிக்கல் ஃபீல்டில் பெரிய ஆள், அரசியலில் பெரிய ஆள், தொழிலில் பெரிய ஆள், பிஸ்னஸில் பெரிய ஆள், சமைக்கிறதுல பெரிய ஆள், எல்லாத்துலேயும் திறமைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துலேயும் இவங்க விட்டால் பெரிய ஆள் கிடையவே கிடையாதுன்னு. ஆனால் யார் பெரிய ஆள்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிடத்தில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. படைச்ச தேவன் சொல்கிறதான் சாட்சி. இந்த பூமியில் யார் பெரியவங்க அப்படின்ற யார் சொல்லணும்? ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவருடைய பார்வையில் சொல்லப்படுகிற காரியங்கள். ஸோ இந்த வசனம் நம்மளுக்கு சில நேரத்தில் நம்மளுக்கு புரியாதது போல் இருக்கும். அது என்ன, இங்கே யோவான் ஸ்நானனை போல எழும்பினவன் ஒருவனும் இல்லை, ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரியும்படி நீங்கள் ஸ்கூலில் வந்து 10th வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த ஸ்கூலில் ஹை ஸ்கூல் அதில் 10th தான் பெருசு. காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா காலேஜில் ஃபஸ்ட் இயர் வந்து இருக்கிறதுலே கடைசி. அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஸ்கூல் லெவலில் அவர் ஓகே பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் காலேஜ் லெவலில் அவர் இன்னும் கிட்ட கூட இன்னும் வரல. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னென்னா, ஆவிக்குரிய மண்டலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து பரலோகத்தின் தலம், இது வந்து பூமிக்குரிய தலம். இந்த பூமிக்குரிய தளத்தில் ஒரு மனுஷன் எழும்பி வர்றான். ஆவியில், அபிஷேகத்தில், வல்லமையில், பரிசுத்தத்தில், நீதியில், எல்லாத்துலேயும் ஒரு மனுஷன் எழும்பி வர்றான். நல்ல அற்புதங்களை செய்கிறான். மோசையை போல், சாமுவேலை போல் நல்ல வல்லமாக எழும்பி வராங்க. நம்ம இந்த எக்ஸல் சீட்டு போடும்பொழுது அது கிராஃப் சீட்டு போடுவோம். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தூரம் அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே அப்படியே வரும், யார் அதிகமான ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே பரலோக மண்டலத்தில் அதுக்கு கீழே தான் இருக்குது. எல்லாமே கீழே தான் இருக்குது. இந்த பரலோக மண்டலத்துக்கு கீழே பூமிக்குரிய மண்டலத்தில் இவங்க எழும்பினதில் ஆதாமில் இருந்து அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களை விட யார் பெரிய ஆளாக இருந்தாங்க அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் பெரிய ஆளாக இருந்திருக்கிறார். இந்த ஹைட்டுக்கு இருந்திருக்கிறார். மற்ற எல்லாரும் கீழே தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் அப்படிங்கிறது, பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை பெற்று அங்கே இருக்கிற கடைசி மட்டத்தில் இருக்கிறவன் பூமிக்குரிய மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்தவனை பார்க்கலும் பெரியவன். புரியுதா இல்லையா? பரலோக ராஜ்யத்தினுடைய கடைசி மட்டத்தில் உள்ளவன் எப்படி காலேஜில் உள்ள கடைசி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு
ஸ்கூலில் உள்ள 10th விட பெரியவனை போல ஆண்டவர் சொல்கிறார். சரி, ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும்? யோவான் ஸ்நானகன் அப்படி என்ன ஒரு பெரிய ஆள், யோவான் ஸ்நானகன் அப்படி என்ன ஒரு பெருசாக செஞ்சார் அப்படின்னா, 11வது அதிகாரத்தில் 1லேருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இயேசு தம்முடைய 12 சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த நேரத்தில் வந்து சொல்கிறாங்க, பிரசங்கிச்சுட்டு வந்தாங்க, உபதேசிக்கவும் பிரசங்கவும் அவரை விட்டு போனார். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி சொன்னான். நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கான்ட்ரவர்சி வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சுவிசேஷங்களை ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? இவர் தான் மெய்யான கிறிஸ்து, இவர் தான் வரப்போகிற மேசியா அப்படின்லாம் சாட்சி கொடுத்தவர். இங்கே அவருடைய சீசர்களை அனுப்பி, வரப்போகிறவர் நீங்கள் தானா, வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு அவர் தெரியாமல் கேட்கல, அறியாமல் கேட்கல, தெரிஞ்சதுக்கு அந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் அறியணும். ஃபஸ்ட்டே அவர் சொல்லிடுறாரு, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சைகளில் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லி, நீ வர கிறிஸ்து தானே? நான் கிறிஸ்து அல்ல, நான் அனுப்பப்பட்டவன். அதெல்லாம் பின்னாடி படிப்போம். ஃபஸ்ட்டே அவர் டிக்ளேர் பண்ணிடுறாரு. ஆனால் சில வருஷங்கள் போன பிறகு இஸ்ரவேலில் ஒரு குழப்பம் வருது. யார் உண்மையான கிறிஸ்து? இப்போ இன்ன வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யோவான் சாட்சி தேவ தூதர்கள் சாட்சி கொடுத்தாங்க, மேய்ப்பர்கள் சாட்சி கொடுத்தாங்க, சாஸ்திரிகள் சாட்சி கொடுத்தாங்க, இவர் தான் மேசியா, இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு. கடைசியாக ஊழியத்தின் நாட்களில் எலியாவின் ஆவி உடையவராக யோவான் ஸ்நானகனும் சாட்சி கொடுக்குறாரு. இன்னமும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது, வர்றவர் இவர் தானான்னு சொல்லி. அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, சீசர்களை அனுப்பி ஜனங்களுக்கு முன்பதாக போய் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீசர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாயால் சொல்லணும், ஆமாம் நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பதில் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் கேட்குறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இது எல்லாம் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். கிறிஸ்து தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அவர் தான் அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் லூக்கா 4:18 சொல்லப்பட்ட காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கு தகுதியுள்ள ஒரு மேசியா நபர் அப்படிங்கிறத இயேசு சொந்த வாயாலே சொல்கிறாரு. ஆமாம், நடக்கிற காரியங்களை பாருங்கள், இதை இயேசுவை தவிர அல்லது கிறிஸ்துவை தவிர மேசியாவை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது, அதனால் நான் தான் அப்படிங்கிறத அவர் சொல்லி அனுப்புகிறார். இப்போ ஏன் ஜனங்கள் இந்த யோவான் ஸ்நானனுடைய நீங்கள் காரியங்களை ஏன் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க? கொஞ்சம் யோவான் ஸ்நானனை குறித்து தெரிஞ்சுக்கலாமா? யார் இந்த யோவான் ஸ்நானன் அப்படின்னா, மத்தேயு 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, தொடர்ந்து வாசிங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், சேவை பண்ணுங்கள் என்று கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டென்று ஏசாயா 40வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இவர் வனாந்தரத்தில் வந்து என்று சொல்லி, அதாவது யோவான் ஸ்நானகன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து அப்படின்னா, இந்த யோவான் ஸ்நானகன் யாருன்னு சொன்னால், அவர் பிறந்த உடனேயே அவர் போய் வளர்ந்தாருன்னா எஸ்ஸீன் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தாரோடு சேர்ந்து கொண்டார், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ எப்படின்னா, நம்ம ஊரில் சாமியார்கள்லாம் இருப்பாங்கல்ல, இமயமலையில் சாதுக்கள், ரிஷிகள் அப்படி இருப்பாங்க, அகோரிகள்லாம் இருப்பாங்க. இன்றைக்கி தான் அவங்கெல்லாம் வெளியில் வர்றாங்க, முன்னாடிலாம் வெளில வரமாட்டாங்க. அவங்க ஊருக்குள்ளே வந்தாலே ஜனங்கள் தத்தளிப்பாங்க. அதாவது இவங்க ஏதோ வந்துட்டாங்களே, இந்த சாமி வந்துட்டார், அவர்கிட்ட ஒரு வல்லம் இருக்கும், அவர்கிட்ட ஒரு பெரிய காரியம் இருக்கும், ஏதோ ஒன்று சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அவரை வணங்க ஆரம்பிப்பாங்க, அவரோட வார்த்தையை கேட்க போவாங்க. இதே போல் தான் அங்கே இஸ்ரேலில் யூதாவின் வனாந்தரத்தில் சவக்கடல் பக்கத்தில் கும்ரான் அப்படிங்கிற ஒரு குகை இருந்துச்சு. அந்த கும்ரான் குகையில் தான் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வாழ்ந்தாங்க. ஏன் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்நாட்களில் அந்த யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு
யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நிறைய கலப்படம் வந்துடுச்சு. அப்போ தான் பரிசேயர்கள் எழும்புனாங்க, சதிசேயர்கள் எழும்புனாங்க, வேதபாரர்கள் எழும்புனாங்க, செல்லத்தேங்கிற குரூப் எழும்புனாங்க. ஏகப்பட்ட குரூப் வர ஆரம்பித்து பைபிளை கரெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டு, அதாவது அதை தங்களுக்கு இஷ்டம் போல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு அந்த ஒரு அப்பா அம்மாவை கவனிக்கிறதுக்கு நான் உங்களால் முடியாது, அதனால் குர்பான் அப்படிங்கிற ஒரு காணிக்கையை நான் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேணும், அப்பா அம்மாவை வயசான காலத்தில் கவனிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, இடையில கொண்டு வந்தாங்க. தாயையாவது தகப்பனையாவது தள்ளிவிடாத, கவனிச்சுக்க, நடத்துன்னு சொல்லி பைபிள் சொல்லுது, பழைய ஏற்பாடு சொல்லுது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, காணிக்கையை கொண்டு வந்து என்ன பண்ணிரு, ஒரு ஒரு தேவாலயத்தில் கொடுத்துரு, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை நீ கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு உபதேசங்கள், மனுஷீக கற்பனைகள் நிறையா உள்ளே ஆரம்பிச்சிருச்சு. தள்ளி விடுதலை கர்த்தர் வெறுக்கிறார். அது உங்கள் கடினத்து நிமித்தம் தான் வருது. அவர் சொல்கிறார், வெந்தயத்துலேயும் சீரகத்துலேயும் ஒரு தடவை நீங்கள் தசம பாகம் கொடுக்குறீங்க, ஆனால் இறக்கத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷ கற்பனைகள் உள்ளே வர ஆரம்பித்தப்போ வேதத்தையே சிலர்லாம் என்ன பண்ணாங்க, அடிஷ்னலாக இவங்க சொன்னாங்க. அதனால் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஸீம் அப்படிங்கிற மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த குரூப் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜனங்களோடு சேர்ந்து வாழாமல் போய் அந்த குகையில் வாழ்ந்தாங்க. இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிருபங்களையும், எல்லா அந்த ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஒவ்வொரு புஸ்தகமாக தோல் சுருளை எழுதி எழுதி என்ன பண்ணாங்கன்னா உள்ளர ஒரு பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வேதம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை அவங்க நன்றாய் கருத்தாய் அவங்க பின்பற்ற ஆரம்பித்தாங்க. மனுஷரோடு சஞ்சரிக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவனோடையே நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மாவை கூட பார்க்க வரணும் அப்படின்னா அந்த எஸ்ஸீம் அப்படிங்கிற அந்த குரூப் தலைவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும். எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தரம் போய் இப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு வரணும். உள்ளே போய் அங்கே நின்றுட்டு அவங்களால மற்ற மனுஷர்களை போல் அவங்க இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இவங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க, குடும்பத்தோடு வாழ மாட்டாங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் இருக்குது இல்லைங்களா, அது பல மைல் தூரத்துக்கு போகும். இவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, இவங்க உண்ண கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து அவ்வளோ அனாயிண்டிங் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 காரியங்களை செஞ்சாங்க. ஒன்று, இந்த ரோமர்கள் கையில் இந்த பைபிள் போயிடக்கூடாது, அந்த பழைய ஏற்பாட்டு செதஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் இவங்களால் ஜனங்களால் அந்த வேதம் வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க பார்த்து கொண்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த தேவனோடு சஞ்சரித்து 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 கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் எப்போ நிறைவேறும் அப்படிங்கிறத அவங்க காத்திருந்தாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மேசியாவை குறித்தெல்லாம் எப்போ நிறைவேறும் அப்படிங்கிறத அவங்க வந்து காத்து கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு குரூப்பில் இருந்தவர் தான் இவங்க. சாப்பாடு வந்து வெட்டிக்கிளியும் காட்டுத்தேனும். வெட்டிக்கிளிங்கிறது நம்ம ரோட்டில் பறக்கிற அந்த வயக்காட்டில் பறக்கிற வெட்டிக்கிளி இல்லை, அது ஒரு தாவரம். அதுக்கு இங்கே வந்து வெட்டிக்கிளின்னு போட்டிருக்கிறாங்க. அது அங்கே இருந்தக்கூடிய ஒரு விதமான தாவரம். அதை சாப்பிட்டுட்டு அவங்க அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த யோவான் வனாந்தரத்துக்கு வர்றாரு. இப்போ வர்றாரு பார்த்தீங்கன்னா இவருடைய ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, இவருடைய தோற்றத்தை பார்க்குறாங்க, இவர் அந்த குரூப் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் யோவான் சரணனை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை நிறையா பேர் ஏற்றுக்கொள்ளலை. சிலுவையில் அறையுங்க சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னாங்க. இயேசு சொன்ன உபதேசம் கடினமான உபதேசம், யார் இதை கேட்பா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் யோவான் வந்து சொல்கிற ஒரு பிரசங்கத்தில் அவங்க பாட்டுக்கு மனம் திரும்பிட்டே இருக்காங்க. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் வந்து ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு காரியம் இல்லை. 2வது, பாவங்களை அறிக்கை செய்கிறது யார்கிட்ட அறிக்கை செய்யணும்னா தேவன்கிட்ட தான் அறிக்கை செய்யணும். நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். மன்னிக்கிறதுக்கு இரக்கம் தயவு பெறுத்தவர் தேவன். தேவன் ஒருத்தட்ட தான் பாவத்தை சொல்ல முடியும், அறிக்கையிட முடியும். ஆனால் இந்த ஜனங்கள் யோவான்றத்தில் வந்து பாவத்தை அறிக்கை செஞ்சாங்க. நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கிட்ட சகை மட்டும்தான் வந்து பாவத்தை அறிக்கை செஞ்சார். ஐயா நான் அநியாயமாக வாங்கினேன்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் மற்ற யாரும் மனுஷர்கள்ட்ட போய் பாவத்தை அறிக்கை செய்து நான் அவ்வளோ தூரம் சொல்லலை. இன்னொரு இடத்துல வந்து அற்புதம் நடந்தப்போ சீமோன் சொல்கிறார், நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போயிடும், அந்த மீனை பிடிக்கிறப்ப சொல்லுவார். ஆனால் திரளான ஜனங்கள் யார் பார்த்தீங்கன்னா வேதபாரகர், பரிசேயர். இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் இருந்தப்போ கடிஞ்சிக்கிட்டார் பார்த்தீங்களா, மாயக்காரரு அப்படின்னு இவர் திட்டினார்னா, இயேசு கிறிஸ்து திட்டினார்னா கோபம் வருது. ஆனால் யோவான் சாணகன் திட்டினா அவங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா யோவானுக்குள்ள இருந்த அபிஷேகம் வேறு, யோவான ஜனங்கள் பார்த்தது வேறு, யோவானுடைய ஊழியம் வேறு. அதனால் அவர் விரியன் பாம்பு குட்டியை விஷ பாம்பேன்னு சொல்லி திட்டினா கூட அவங்க அமைதியாக இருக்கிறான். வந்து பாவத்தை அறிக்கை செய்து என்ன பண்ணிடுறான்,
மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர் என்ன இந்த பாவத்தில் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு யோவானுக்குள்ளே இருந்தக்கூடிய அபிஷேகம் அப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யோவான் பிறந்த காலம் இருக்குல்ல, இந்த யோவான் பிறந்த காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்பலை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன பிறகு சிதறடிக்கப்பட்ட பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை நடத்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவே இல்லை. அவங்கள நடத்துவதற்கு யாருமே இல்லை. இந்த உலகமே ஒரு வனாந்தரமாக போயிடுச்சு, அதாவது இருண்ட உலகமாக போயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி, கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்படி, கர்த்தருக்காக நிற்கும்படி ஒரு மனுஷன் அங்கேருந்து வராருனோடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு, கர்த்தர் வந்து சந்திக்க வராருன்னு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்களை குறித்து ஜனங்கள் என்ன நம்பியிருந்தாங்கன்னா, கர்த்தர் சொல்லாமல் இவங்க அந்த குகையை விட்டு வெளியில் வரமாட்டாங்க, கர்த்தர் தான் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கீழ்ப்படியணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் நிறைவேறும்படி இவர் எங்கே போனார் அப்படின்னா கலிலேயாவில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சது போல் தெரு தெருவாக கிராமமாக பட்டணமாக போய் அவர் ஊழியம் செய்யலை. அவர் பாட்டுக்கு வனாந்தரத்தில் வந்தார். அங்கே ஒரு பெரிய மேடை போடலை, எதுவுமே இல்லை, யாருடைய சீசர்கள் கிடையாது. இப்போ பெரிய விளம்பரம் பாருங்கள், யோவான் சாணன் வரப்போகிறாரு, இத்தனை நாளில் குமரான் குகையில் இருந்தார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வல்லமையில் ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு விளம்பரம்லாம் இல்லை. இவர் வனாந்தரத்துக்குள்ளே வரும் பொழுது, இவரை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவரை நோக்கி ஓடி வர்றாங்க. அவருக்குள் இருந்தக்கூடிய அபிஷேகம், அல்லேலூயா, இன்றைக்கி நம்மளை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வரணும். ஆமேன், ஆமேன். அப்படி இருந்தால் தான் ஜனங்கள் ஆண்டவரை அறிய முடியும். அபிஷேகம் இல்லாமல், வல்லமை இல்லாமல், அக்கினி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய முடியாது. இப்போ நடுங்கினதில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஜனங்கள்லேருந்து ஏரோது வரைக்கும் நடுங்குவார். அதாவது ஏரோது கூட பார்த்தீங்க அப்படின்னா யோவான்கிட்ட தான் ஆலோசனை கேட்பார், இந்த ராஜ்யத்தை எப்படி நடத்துறது. இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து காலத்தில் முன்னாடி இந்த ஏரோது அவர் என்ன பண்ணுவார்னா, மத்தேயு 14:1-2 படிங்க. மத்தேயு 14:1-2. அக்காலத்தில் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு நோக்கி, இவன் யோவான் சாணன் மரித்தோர்ந்து எழுதினான், பலத்த செய்கள். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது தீர்க்கதரிசிகள் போய் ஜெபம் பண்ணி தான் எழும்புனாங்க, அல்லது தீர்க்கதரிசிகள் எலும்புப்பட்டு எழும்புனாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது யோவானை எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் தான் கிறிஸ்துன்னு. அந்த அளவுக்கு ஒரு வல்லமை, பலத்த அபிஷேகத்தை அவர் உடையவராக இருந்தார். ஏன் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் 3-12 வரைக்கும் நீங்கள் படிக்கும் பொழுது அவன் ஏரோதையே போய் கடைஞ்சிக்கிறான். பிலிப்பு பார்த்து பிலிப்பியோட மனைவி ஏராதியால் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வச்சுருந்தான். ஏன்னா உன் சகோதரனுடைய மனைவியை நீ வந்து என்ன பண்ணிட்ட, எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் தான் வந்து திட்டம் போட்டு கொள்கிறான். இது வந்து கர்த்தருடைய சித்தமாக இருந்தபடினால நேரம் வந்தப்போ அவர் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ மார்க் 1வது அதிகாரம் 2-9 வரைக்கும் வாசிங்க. மார்க்கு 1வது அதிகாரம் 2-9. இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அவருடைய வருகையை, அதாவது பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்தது. அந்த வசனத்தின்படி யோவான் எங்கே வந்தார் அப்படின்னா வனாந்தரத்தில் வந்தார், ஞானஸ்நானம் கொடுத்தார், பாவ மன்னிப்புக்கு ஏற்ற மனம் திரும்புதலுக்கென்று ஒரு பிரசங்கத்தை அவர் பண்ணினார். அப்பொழுது 5வது வசனம், அப்பொழுது யூதாயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ இவர் சொல்லும் பொழுது 7வது வசனத்தில் பாருங்கள், அவர் எதை பிரசங்கிக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு பாவத்தை குறித்து பிரசங்கிக்கிறார், மனம் திரும்புதலை பிரசங்கிக்கிறார். 3வது எதை பிரசங்கிக்கிறார் அப்படின்னா 7வது வசனம்,
அவர் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் இல்லை. இந்த ஜனங்களால் மிக பயப்படத்தக்க ஒரு பெரிய ஆளாக பார்த்த அந்த யோவான் சொல்கிறாரு, எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் வராருப்பா, நீங்களாம் என்னைய பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, நான் குனிஞ்சு அவருடைய ஷூ லேஸ், பாதரட்சைன்னு வாரனா பிள்ளைங்க சூளை கட்டி அதை லேசை கூட கழட்டுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன ஊழியம் செய்ய போகிறாருன்னா, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். இந்த பிரசங்கிக்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்து நேராக வந்து அவர்கிட்ட ஞானஸ்நானம் பெறுறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். இயேசுவுக்கு ஒருவர் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு தகுதி யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யோவான் ஸ்நானன்கிட்ட தான் இருந்துச்சு. இயேசு ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ஏன்னா யோவான் தடை செய்கிறார், ஐயா நீங்கள் என்கிட்ட வரலாமா, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க, நீர் இடத்துல வரலாமான்றப்ப ஆண்டவர் அவரை கனப்படுத்துகிறாரு பாருங்க. ஆண்டவராகிய நானே உங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுக்கலன்னா எனக்கு பின்னாடி வர ஒருத்தர் ஒன்று என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்க மாட்டான். ஸோ இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லி அவர் அப்படி ஏற்றுக்கொள்ள. இப்போ அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். இப்போ இந்த இடத்துல யோவான் எப்படி இயேசுவை கண்டார், எப்படி ஆண்டவர் இறங்கி வந்தார் அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரம் 10-17 வரைக்கும். தூபம் காட்டுகிற வேலையில் பண்ணி கொண்டிருந்தார்கள். தரிசனமானான், பயமடைந்தான். உன் மனைவியாகிய எலிசபெத் பழைய ஏற்பாட்டில் பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பதாக சிலரை விசேஷித்தவர்களாக, இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிறப்பான், துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுக்கு இஸ்மவேல்னு பேரிடு, எல்லாருடைய ஜனத்துக்கு விரோதமாக அவன் இருப்பான், அவனும் எல்லா ஜனத்துக்கு விரோதமாக அவன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஈசாக்கு பிறக்கும் பொழுது அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா பார்க்கும் பொழுது அந்த கர்த்தர் பேரை சொல்லி குழந்தை பிறந்ததெல்லாம் இருக்குது. சரி, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பேரை வச்ச இயேசுவுக்கு வச்சார். இயேசுவுக்கு முன்பதாக பரலோகம் கொடுத்த பேர் என்னன்னா யோவான். இந்த யோவான் அப்படிங்கிற பேர் பழைய ஏற்பாட்டில் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் அப்படிங்கிறோம் இம்மானுவேல் தான் அவருக்கு பேர் வைங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஜான் அப்படிங்கிற பேர் வந்து பழைய ஏற்பாட்டில் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய அந்த நாட்களில் சகரியாங்கிற பேர், அந்த சீமோன் அப்படிங்கிற பேர்லாம் நிறையா வந்துருச்சு அடுத்தடுத்த இதில். இப்போ இந்த யோவான் அப்படிங்கிற இந்த பேரை இந்த சகரியாவுக்கு யார் சொன்னாங்கன்னா கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு தூதன் சொல்கிறார். இந்த கேப்ரியல் அப்படிங்கிறவர் 3 இடத்துல தான் அவரை பார்க்க முடியும். எங்கே பார்க்க முடியும்னா, தானியேல் அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் வந்து அவரை தொட்டு நான் தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய கேப்ரியல் என்கிற தூதன் அப்படின்னு அறிவிக்கிறார். 2வதாக எங்கே வராரு அப்படின்னா, மரியாள்கிட்ட வந்து நேரடியாக சொல்கிறார், நான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன், நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இந்த 2க்கு நடுவில் தான் யோவான் சானனுடைய தகப்பனாகிய சகரியாட்ட தரிசனத்தில் சொல்கிறாரு, நான் தேவ சந்நிதியில் இருக்கிற கேப்ரியல் என்கிற தூதன். இப்போ இந்த எவ்வளோ விசேஷித்த ஒரு ஆள் பாருங்கள். 80 வயசுக்கு மேலே இருந்திருக்கும் யார், இந்த சகரியாவுக்கு. அவர் அந்த நேரத்தில் நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு, உன் மனைவியாகி எலிசபெத் ஒரு கர்ப்பவதியாகி குழந்தைய பெறுவா, அவளை யாருக்குன்ற கொடுக்கணும்னா கர்த்தருக்குன்னு கொடுத்துரு. அது அந்த பாருங்கள் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்மலாம் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நம்ம வாஞ்சித்து கதறோம். 2 வருஷம் 20 வருஷம் ஆனால் கூட ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு அவ்வளவு அரும்பாடு படுறோம். ஆனால் இந்த ஒரு மனுஷன் கற்பத்தில் இருக்கும் பொழுது அந்த டே 1லேயே ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, எப்படி தானியேலை சிங்கக்கேபியில் போடும் பொழுது ஏற்கனவே தேவ தூதனை உள்ளே அனுப்பிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தானியேலை ரிசீவ் பண்ணுறாரு. அதே போல் எலிசபெத்தினுடைய கர்ப்பத்துக்குள்ளார இந்த யோவான் உண்டாகிறதுக்கு முன்னே பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருந்திருப்பார். அல்லேலூயா
அல்லேலூயா. பனிக்கூடத்தில் தண்ணி உருவாகும் பொழுது தண்ணியை போல பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்திருப்பார். அவரை நிரப்பி நடத்துகிறார். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். எப்படிப்பட்ட ஊழியம் பாருங்க. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். இயேசுவுக்கு முன்னாடி ஒருத்தன் நடக்கணும்னா அவன் எப்படிப்பட்ட ஆவி உடையவனாக இருக்கணும்னா எலியாவின் ஆவி உடையவனாக இருந்தால் தான் இயேசுவுக்கு முன்பதாக நடக்க முடியும். ஆமேன். அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்தார். இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள்கிட்ட. அப்படின்னா என்ன? பிதாக்களுடைய இருதயமும் பிள்ளைகளும் வேற வேறையா? யார் இந்த பிதாக்கள், யார் இந்த பிள்ளைகள்? புதிய ஏற்பாட்டில் இயேசுகிட்ட வந்து சொல்லும்போது பல இடங்களில் ஜெபிக்கும் பொழுது எங்கள் பிதாக்கள் இப்படி செஞ்சாங்க, எங்கள் பிதாக்கள் அக்கிரமம் பண்ணி கொண்டு இருந்தாங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போல இந்த பிதாக்கள் இருந்தாங்க. இந்த பிதாக்கள்னு சொல்கிற எல்லாருமே நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தவங்க. பிள்ளைகள் என்று சொல்கிறவங்க யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். இப்போ நியாயப்பிரமாணத்தில் இருந்தவங்களையும் நியாயப்பிரமாணத்தில் ஜெயித்தவங்களையும் நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தவங்களையும் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைகிறாங்க. இந்த பிதாக்கள் தான் கடின கழுத்து. இப்போ இந்த ஸ்தேவான் அவர் மரிக்கும் பொழுது வணங்கா கழுத்துள்ளவர்களே ஆரம்பிக்கும் பொழுது பிதாக்களே நான் சொல்கிறதை கேளுங்க அப்படிம்பார். பின்னாடி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வணங்கா கழுத்துள்ளவர்களேம்பார். அப்போ இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா பாரம்பரியத்தில் இருந்தவங்களாக இருந்தாங்க. அவங்கள கொண்டு வந்த கீழ்ப்படியாத இவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்காக திருப்புறார். இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வரும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஊமை ஆகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை முழுமையாக விளக்க முடியாது, ஆனால் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு யோவான் அப்படின்னு பேர் சொன்ன உடனே இவருக்கு யோவான் பேர் அவர் தான் கொடுத்துருக்காரு. இவர் வந்து விசுவாசிக்கல. என்னாச்சு அப்படின்னா ஊமை ஆகிட்டார். இவர் எப்போ வாய் திறக்கப்பட்டுச்சு தெரியுங்களா? அந்த பேர் வைக்கிற நாளில் எழுத்து பலகை சிலேட்டை வாங்கி எழுதுறாரு. இவருக்கு சகரியார் உங்கள் அப்பா பேரே வச்சிடலாமாப்பா? இல்லை. மனைவி சொல்கிறா யோவான். இந்த பேரில் சொந்தக்காரன் ஒருத்தன் கூட இல்லையே, எப்படி இதை வைக்கிறது? ஏன்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரே மாதிரி பேர் வரும். அதாவது இந்த ராய், ஜெயின் அப்படிங்கிறது மாதிரி இந்த மாதிரி பேரில் யாரும் இல்லையே அப்படின்றப்ப அப்படி இல்லை, அவன் பேர் யோவான் அப்படின்னு சொல்லி எழுத்து பலகையை வாங்கி யோவான் அப்படின்னு அப்படி புள்ளி வச்ச உடனே வாய் திறந்துருச்சு. அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சகரியாவுக்கே நடுக்க வந்துருச்சு. அது வரைக்கும் அவன் பயந்தவன் இப்போ அந்த பேரை எழுதி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறான். இப்போ யோவான் வந்து வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவி, எலிசபெத்து அங்கே பரிசுத்த ஆவி. இப்போ எங்கே அபிஷேகம் பாருங்கள், இந்த பேரில் அவ்வளோ பெரிய வல்லமை. அல்லேலூயா. நீங்கள் நிறைய இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் யாருக்குன்னா முகமதுன்னு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கட்டாயமாக அதை வைக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு நியதி. அதனால் அந்த முகமது வரது பின்னாடி முகமது வரணும், அந்த முகமது நானாக இருக்கணும்னு சொல்லி கூட அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்தது யார் பேர் அதிகம் இருக்குன்னா ஜான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அந்த வருஷம் மாறும். ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த பேர் வைக்கிற விதத்தில் ரேஷியோவில் மாறும். ஆனால் அதிகம் உலகத்தில் பேர் வச்சது எப்படின்னா ஜான் அப்படிங்கிறத அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ஜான் அப்படின்னு பேர் வச்ச உடனே இவன் அந்த பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட தீர்க்க தரிசனமாக சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்கள் கையிலின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்ற. இப்போ பாருங்க, பிதான்னு சொன்னாலே அந்த பழைய ஆட்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவங்களை வந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு வராங்க. இப்போ இவரை குறித்து சொல்லும் பொழுது, நீயோ பாலகனே 76வது வசனம், உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். சொந்த தகப்பனும் தான் சொல்கிறார், நீ தான் ஆண்டவருக்கு முன்னாடி நடந்து போவ, நீ தான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நீ வந்து தெரியப்படுத்துவ அப்படின்னு சொல்லி பண்ணும் பொழுது 80வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களில் இருந்தான். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எஸ்ஸிம் அப்படிங்கிற அந்த குரூப்போட அந்த பீப்புளோட போய் ஆவியில் நிரம்பி இருந்தார். இந்த ஆராதனை நேரத்தில் என் ஒய்ஃப் மூலமாக வார்த்தை வந்துச்சு, நீ தனியாக நிற்கிறியா கூட்டத்தோடு நிற்கிறியா? நீ மக்களுக்காக வாழ்ந்தனா கர்த்தருக்கு பிரயோஜனமே கிடையாது. ஒன்று தேவ சமூகத்தில் எலியாவை போல மோசையை போல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு பெரிய ஒரு
அசைவை கொண்டு வரும். இந்த யோவானை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் முடியும் பொழுது யாரை பற்றி பிரசங்கிக்கப்படுதுன்னா, மல்கியா 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாராவது கடைசி 2 வசனத்தை படிங்க. மல்கியா 4வது அதிகாரம் கடைசி வசனம், கடைசி 2 வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரம் பண்ணாதபடிக்கு இப்போ நம்ம இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். பிதாவாகிய தேவனோடு நம்மளோட இருதயம் சேரலைன்னு சொன்னால் நிச்சயமாக சங்காரம் ஆயிரும். இப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் ஆதியில் வார்த்தை இருந்துச்சுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆரம்பிக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது அவர் ஆதியில் வானங்களை பூமியை உண்டாக்கினார், வெளிச்சம் உண்டாக கிடவுது, அதெல்லாம் வேறு. ஆனால் ஆதியில் என்ன இருந்துச்சுன்னா வார்த்தை இருந்துச்சு, வெளிச்சம் உண்டாக கிடவுது. அதான் வார்த்தை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணப்பட்டது. என்னதுன்னா வெளிச்சம் உண்டாக கிடவுது. அந்த வெளிச்சம்னா யார்? இயேசு கிறிஸ்து தான். இப்போ இது முடியும் பொழுது யாரை பற்றி பேசுது அப்படின்னா, யோவான் சாணனை குறித்து பேசுது. இந்த பழைய ஏற்பாடு ஆரம்பித்தது தேவனுடைய கிரியை, முடிய போகிறது யாரை பற்றி எழுதியிருக்கு? யோவான் சாணன். புதிய ஏற்பாட்டில் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் மார்க்கு தான் முதல் புஸ்தகம். அந்த மார்க்கில் முதலாம் அதிகாரம் நீங்கள் 2வது வசனத்தை திரும்ப வாசிங்க. முதல் வசனம் வந்து சுவிசேஷத்தின் வரலாறுன்னு போட்டிருக்கோம். 2வது வசனம் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். இப்போ எங்கே முடிச்சாருன்னா, மல்கியாவில் 4வது அதிகாரம் கடைசியில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன், அவர் வந்து உமக்கு முன்பாக வழியை நடந்து போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிற சத்தம் உண்டாகுன்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, ஏசாயாவில் சொல்லப்பட்ட வார்த்தை, அது அப்படியே எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா, புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 400 வருஷம் கழித்து தோல் சுருளில் பைபிள் எழுதப்படும் பொழுது எலியாவின் ஆவியுடைய அந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டதை புதிய ஏற்பாட்டில் அதே எலியாவின் ஆவியுடைய யோவான் சாணனை வச்சு தான் அந்த ஊழியம் ஆரம்பிக்குது, புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அப்போ யோவான் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் பைபிளை 2ஆக பிரித்தார். பழைய ஏற்பாட்டுடைய முடிவு, புதிய ஏற்பாட்டுடைய தொடக்கம். அதுக்கப்புறம் தான் யார் வர்றா? இயேசு கிறிஸ்து வர்றாரு. அப்போ உங்களை குறித்து என்னை குறித்து பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. நாம் அந்த புஸ்தகத்தை நிரப்பி கொண்டிருக்கிறோமா, வீணாக்கி கொண்டிருக்கிறோமா? நம்மை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கு? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யோவானை குறித்து எழுதப்பட்டதை புதிய ஏற்பாட்டில் அவர் தான் வச்சு ஆரம்பிக்கிறார். அதே போல் உங்களை குறித்து என்னை குறித்தும் பரலோகத்தில் ஒரு புஸ்தக சுருள் வைக்கப்பட்டிருக்கு, நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதை போல தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ பேர் வச்சிருக்கிற எவ்வளோ பேரை நான் பார்க்குறப்ப சந்தோஷம்தான் வருது. அவங்கள கர்த்தரை போலே நடத்தணும். கர்த்தருக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 34 38 வரைக்கும் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34 38 வரைக்கும். புறஜாதியாராகிய கொர்நேலியு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறார். இதுக்கு முன்னாடி எங்கே பிரசங்கம் பண்ணார்னா, எருசலேமில் பிரசங்கம் பண்ணார், யூத ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். முறை பேதுரு புறஜாதிகளுடைய வீட்டுக்கு போய் அங்கே தங்கி அங்கே போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது எதை வச்சு கோட் பண்ணுறாரு அப்படின்னா, பேதுரு பேச தொடங்கி, தேவன் பச்சைபாதம் பார்க்குறவர் அல்ல, எந்த மனுஷனானாலும் கடவுளுக்கு பயந்தவன், நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் தான் கர்த்தருக்கு உகந்தவன் இல்லை, புறஜாதியாகிய ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து நடந்து அப்படி இருந்தான், அவன் தான் தேவனுக்கு உகந்தவன் என்று அவர் அறிகிறான். இப்போ தான் அவர் அறிக்கை செய்கிறார், அவர் உணர்றாரு. எல்லோருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. இப்போ இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன வார்த்தை அனுப்பினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை கூறினார். இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தை என்ன? 2 பேர் அனுப்புனாங்க, வார்த்தையை அனுப்பப்பட்டாங்க. ஒன்று இயேசு கிறிஸ்து. ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள் 37, யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு
யோவான் கொடுத்த ஸ்நானம், யோவான் கொடுத்த பிரசங்கம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா கிறிஸ்துவை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. இன்னைக்கு ஊழியக்காரங்கெல்லாம் எலியான்னு பேர் வச்சுக்கிறாங்க, மோசேன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் பிரசங்கிக்கிறது கிறிஸ்துவே அல்ல. கிறிஸ்துவனுடைய பொக்கிஷங்கள், கிறிஸ்துவனுடைய ஆஸ்தி, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் இது ஒரு நாளும் கர்த்தருடைய மனம் திரும்புதலை கொண்டு வராது. அந்த வனாந்தரத்தில் நின்ன மனுஷன், ஐயோ என்கிட்ட இவ்வளோ பாவிகள் வராங்களே, இவ்வளவு பெரிய அதிகாரிகள் வர்றாங்களே, வேதபாரர்கள் வர்றான், பரிசேயர் வர்றான், போர்ச்சேவர்கள் வர்றான், அவர்கிட்ட வராத ஜனங்களே இல்லை. எல்லா அதிகாரிகளும் வந்தாங்க யோவான்ட்ட. ஆனால் ஒரு மனுஷன்ட்ட கூட ஐயா நீ வாழ்க, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லல. மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அந்த மனம் திரும்புதல் பிரசங்கத்தை வனாந்திரத்தில் தன்னை தேடி வந்த மனுஷன்ட்ட சொன்னதுனால அவன் நெஞ்சில குத்தப்பட்டவனாய், நான் என்ன செய்யணும்னு கேட்டா, நீ ஞானஸ்நானம் எடு, உன் பாவம் போக கழுவப்படுன்னு சொல்லி அந்த கழுவி ஞானஸ்நானத்தை கொடுத்தார். அதைத்தான் இங்கே அவர் கோட் பண்ணுறாரு. யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுத்தார்ப்பா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசினார். அந்த நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையால் அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். அதன் யோவான் ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துட்ட வரும் பொழுது, பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பாவியானவர் இறங்கிட்டார். அவர் அந்த 43வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். இவர் பாவ மன்னிப்பை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாரு, ஞானஸ்நானத்தை குறித்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஆவியானவர் அங்கே செயல்பட்டு அத்தனை பேர் மேலே அபிஷேகத்தை அவர் கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பல பாஷைகளில் தேவனை புகழ்கிறத பார்த்த உடனே எல்லாம் பிரமிச்சு நடுங்கிறாங்க. யூதர்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானஸ்நானம், யூதர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆவியானுடைய அபிஷேகம், யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுடைய எல்லா மைண்ட் செட்டையும் உடைச்சது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் யோவானோடு இருந்தார். நான் இன்னும் சில காரியங்களை யோவானை குறித்து நான் சொல்லணும். இந்த யோவான்ட்ட ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 6லேருந்து 8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆவியானவர் யோவான்ட்ட எப்படிலாம் பேசியிருக்காரு பாருங்களேன். எப்படி அவரை குறித்து வேதம் சொல்லுது, யோவானை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, யோவான்ட்ட ஜனங்கள் என்ன வந்து பேசுகிறாங்க, யோவான் அதற்கு என்ன பதில் கொடுக்குறாரு, ஆவியானவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத. யோவான் 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 8. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் சிவராமன். உங்கள் பேரை போடுங்க. இந்த கடைசி காலத்தில் திரும்ப யோவான் வரப்போகிறது கிடையாது. கடைசி காலத்தில் இன்னொரு யோவான் வரமாட்டார், அவருடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஊழியம் இருக்குது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர், உங்கள் பேரை அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். எல்லாரும் இவன் தான் வெளிச்சம், இவன் தான் இயேசு கிறிஸ்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் இல்லை. 15வது வசனத்தில் படிக்கும் பொழுது, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். இன்னைக்கு சொல்லும் பொழுது, என்னோட பெரியவர் இயேசுதாயா. இன்னைக்கு ஊழியக்காரன் என்ன பண்ணுறாங்க, இந்த சபைக்கு பேர் உனக்கு அற்புதம், இந்த ஊழியக்காரனை பார்த்து அற்புதம், நான் ஒன்றே நீ கிட்டவா நான் உனக்கு அபிஷேகத்தை தரேன், கிட்டவா நான் வல்லமையை தர்றேன். இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்கிற காரியம் இயேசுகிட்ட நடத்தாமல் தன்னுக்கிட்ட நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த யோவான் என்கிட்ட வராத, நான் சொன்ன இயேசு இவர் தான், இவருடைய பாதரட்சின் வாரேன்னா அவிழ்க்க நான் பாத்திரம் நல்ல, எல்லாம் இயேசுகிட்ட போங்கன்னு சொல்லி இயேசுவை குறித்து அவர் சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. 19லேருந்து படிக்கும் பொழுது, எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது இவனுக்கு ஒரு டவுட்டு, நீ தான் இயேசு கிறிஸ்துவா, நீ தான் மேசியாவா, நீ தான் கிறிஸ்துவான்னு சொல்கிறப்ப அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது, நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் கள்ள உபதேசம் பெரிய நாம தான் இயேசுன்னு, நாம தான் தேவனுடைய பிள்ளை, நாம தான் தேவனுடைய, இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நிற்க நமக்கு தகுதி இல்லை. நீங்கள் நானும் மனுஷனை மண்ணென்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஒரு நாள் கிறிஸ்துவனுடைய வேஷத்தை நம்ம தரிக்க முடியாதுங்க, கிறிஸ்துங்கிற நாமத்தை நம்ம தரிக்க முடியாது. இவ்வளவு வல்லமையுடைய மனுஷன் நான் கிறிஸ்து அல்லங்கிறாரு பாருங்க. அப்பொழுது அவர்கள் பின்ன யார், நீ எலியாவா கேட்டார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எலியாவா, பரலோகத்து ஏறெடுக்கப்பட்ட எலியாவா? இல்லை, நான் எலியா அல்ல. தான் யாருங்கிறத அவர் அறிஞ்சிருக்காரு. நீ அப்போ அவன் யார், நீ தீர்க்க தரிசியான்னு கேட்டால் அவன் இல்லைங்கிறான். ஆனால் ஆக்சுவலாக அவர் தீர்க்க தரிசி. ஏன் அவர் இல்லைங்கிறாருன்னா தம்மை தாழ்த்தினார். இன்றைக்கி எல்லாரும் தான் பெரிய தீர்க்கதரிசிங்க, பெரிய போதகருங்க, பெரிய அப்போஸ்தலருங்க, பெரிய பிஷப்புங்க. அவர் இருந்தாலும் இல்லைன்ட்டார். ஏன்னா பொய் சொல்லலை, தன்னை தாழ்த்தினார். தீர்க்கதரிசி எந்த தீர்க்கதரிசியும் தான் வாயால் தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக சொல்ல மாட்டான்.
நான் தீர்க்கதரிசிங்கன்னு சொல்லி வாயால் அவன் புலம்பிட்டு விளம்பரப்படுத்திட்டு இருக்க மாட்டான். கேட்டால் கூட இல்லை, சிம்பிள், பி சிம்பிள், இல்லை பி சிம்பிள். அப்போ அவர் யார் அறிக்கையிட்டார்னா, இவர் தீர்க்கதரிசி தான். அதான் இயேசு சொல்கிறார்ல, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரிடத்தில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. அவ்வளோ வல்லமையில், அபிஷேகத்தில், அக்கினியில் அவன் பெருகின ஒரு மனுஷன். நீங்கள் லூக்காவில் 3ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சொல்லியிருப்பார், இதோ வானம் திறந்து. இப்போ இல்லை, இதுலேயே கூட நீங்கள் படித்து பார்க்கலாம். யோவான்லேயே அந்த 32 34 வரைக்கும் வாசிங்களேன். 1ஆவது அதிகாரம் 32 34 வரைக்கும். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். ஃபஸ்ட்டு ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இறங்கி வந்ததை கண்டது, சாட்சி கொடுத்தது யாருன்னு சொன்னால் யோவான் ஸ்நானகன். இதுக்கு முன்னாடி புறா வடிவில் ஆவியானவர் இறங்கினது இல்லை. நம்ம இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா இடங்களையும் ஒரு புறா இறங்கி வர்றது போல் நம்ம வெள்ளை புறா வருது அப்படின்னு இதுதான் ஆவியானவர் நம்ம நினைக்கிறோம். யோவானுக்கு கொடுத்த வெளிப்பாடு புறாவை போல் அவர் இறங்கி வந்தார். அவர் சமாதானத்தின் ஆவியானவர், சாந்தமும் அமைதியுமாய் வந்து அவர் மேலே தங்கினார். அவர் கொடுத்த சாட்சியை தான் இன்றைக்கி நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. நானும் இவரை அறியாது இருந்தேன், ஆனாலும் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். அது சொன்ன உடனே இவர் திரும்ப சொல்கிறார் பாருங்க. மறுநாள் அவருடைய இயேசு கிறிஸ்து நடந்து போகும்பொழுது இதோ தேவ ஆட்டுக்குட்டினோடனே சொன்ன உடனே 2 சீசர்கள் போயிட்டாங்க அவரோட. யோவான் சந்தோஷமாக அனுப்பி வச்சிட்டார். என்னப்பா என் கட்சியிலேருந்து அங்கே போயிட்டேன்லாம் கேட்கல. ஏன்னா தேவ ஆட்டுக்குட்டிக்காக தான் இவர் வழியவே ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு, உலகத்தை ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. தான் சீசர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இவர் தான் மெய்யான மேசியான்னு. எத்தனையோ சீசர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இயேசுவை முன்கூட்டியே. இதில் யார் அந்த 2 சீசர்கள் அப்படின்னா யோவான் யாக்கோபும் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஜனங்களை, சீசர்களை, விசுவாசிகளை யாருக்கு நேரம் நடத்துகிறோம்? இப்போ இந்த வசனங்களில் ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தரேன். முதல் ஆவியானவரை கண்ணால் கண்டது யோவான் ஸ்நானகன். இதுவரைக்கும் இயேசுவை தரிசிச்சிருக்காங்க, பிதாவின் மகிமையை தரிசிச்சிருக்காங்க. பரிசுத்த ஆவியை தரிசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தம்மை மறைச்சிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு புறாவை போல் இறங்கி வருவேன், அவர் தான் அனுப்புனார். அப்போ வெளிப்பாடுகள் எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கோ அவன் தான் தீர்க்கதரிசி. இயேசுக்கு பாருங்கள், அந்த ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே 3ஆவது அந்த லூக்கா 3 பார்த்தீங்கன்னா இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அழகான ஒரு வசனம் பாருங்கள். 3ஆவது அதிகாரம் 21 ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போலன்னா, வானத்திலிருந்து மேகங்களுக்குள்ளேருந்து ஒரு புறா, இவர் மட்டும்தான் பார்க்குறோம். ஆவியானவர் ஒரு ரூபத்தில் ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகிறாரு. ஒரு நிலநாட்டம் அல்ல, ஒரு தரிசனமாக பார்க்கல, ஒரு மாயையாக பார்க்கல, ஒரு நிஜ புறாவாக எப்படி வார்த்தை மாம்சமாகி வந்தது போல் நாம் காண்ற அளவுக்கு புறாவானவர் இறங்கி வந்தார், ஆவியானவர் இறங்கி வந்தார். அது மாத்திரம் இல்லை, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த சத்தத்தையும் அவர் கேட்டார். அப்போ அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா யோவான் இருந்தார். இப்போ பரலோகம் திறந்துச்சு, ஆண்டவர் பேசினார், பிதாவின் சத்தத்தை கேட்டார், ஆவியானவர் வர்றார், இயேசுவை முன்னாடி பார்க்குறாரு. இந்த ட்ரினிட்டியை ஒன்றா கண்டது யாருன்னா யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. ஒன்றா ருசித்தது, ஒன்றா அனுபவித்தது, ஒன்றா கேட்டது. இதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு இருக்கார். மறுரூப மலையில் கூட அங்கேயுமே இந்த ட்ரினிட்டி ஒன்றா வரும். மேகம், ஆவியானவர், மேகத்திலிருந்து உண்டான சத்தம், பிதாவாகிய தேவன். அங்கே மறுரூபமாய் நின்னவர் இயேசு கிறிஸ்து. அங்கே யார் பார்க்குறாங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சவால், இந்த திருத்துவ தேவனை நம்ம காண முடியுமா முடியாதா? ஒன்று வனாந்தரத்துக்கு போ, இல்லைனா மலைக்கு போ, இல்லை எங்கேயாச்சும் போ, ரூமுக்குள்ளே கடை, யாரையும் பார்க்காத, கிறிஸ்துவை விட்டு நான் பார்க்காம, கிறிஸ்துவை தரிசிக்காமல் நான் வரமாட்டேங்கிற ஒரு பெரிய காரியம் இருக்கணும். இன்னும் கூட எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஒரு அற்புதமும் செய்யலை, ஆனால் யோவான் சொன்னது எல்லாம் இவர்கிட்ட நிறைவேறிச்சுன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யோவான் அற்புதம் செய்ய மாட்டாரா முடியாதா அப்படின்னா,
யோவானுக்குள்ளார எல்லா அபிஷேகமும் இருந்துச்சு. யோவான் மாத்திரம் இந்த குருடர் காண்கிறார், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார், இப்படிப்பட்ட அற்புதத்தை அவரால் செய்ய முடியும், அப்படிப்பட்ட வல்லமை இருந்துச்சு, இருக்குது. ஆனால் அதை மட்டும் செஞ்சுருந்தாருன்னா யோவானை கிறிஸ்துவ ஆக்கியிருப்பாங்க. அதனால தான் அவர் தன்னிடத்தில் வல்லமை இருந்தாலும் தம்மை தாழ்த்தி இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்யட்டும், நான் இயேசுவை மட்டும்தான் பிரசங்கிப்பேன்னு சொல்லி அவர் இயேசுவை காண்பிச்சார். இன்றைக்கி வாங்க வாங்க எல்லாம் வாங்க, நான் பண்ணுறேன், அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறார், நான் பண்ணுறேன், அவர் என்ன அற்புதம் செய்கிறார், நான் செய்கிறேன், போட்டிக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் சொன்னது யோவான் ஸ்நானகன். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், தாழ்விலிருந்து உண்டானவன். ஒரு பெரிய பிரசங்கத்தை ஒரு மாடலை வச்சுட்டு போயிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு அறைகூல கர்த்தர் கொடுக்குறார். யோவான் வந்தார், பேசினார், செஞ்சார், வழியை ஆயத்தம் பண்ணார், போயிட்டார். நம்மை குறித்து தேவன் சொன்ன காரியம் நிறைவேறணுமே. இந்த யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சார் தெரியுமா? 6 மாதம்தான் யோவானுக்கும் இயேசுவுக்கும் டிஃப்ரெண்ட்டு. 6 மாதம். ஆனால் இயேசுவினுடைய சுவிசேஷம் பரவுகிறதுக்கு முன்பதாகவே இயேசுவை பற்றிய சுவிசேஷமும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷமும் அநேக நாடுகளுக்கு போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சது எங்கே செஞ்சார் அப்படின்னா யூதேயா, கலிலேயாவில், சமாரியாவில் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் யோவானுடைய ஊழியம் எங்கே போச்சுன்னா நாடுகளை தாண்டி புறஜாதியாருடைய நாட்டுக்குள்ளே போயிடுச்சு. பாருங்கள், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 6. அப்போலோ என்பவன் இருக்கையில் சீசர்களை கண்டார்கள். விசுவாசிகளான பொழுது பாருங்களேன், இவங்க நேரடியாக இயேசுவின் சீசர்கள் இல்லை, யோவானுடைய சீசர்கள். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா யோவான் கொடுத்த சாட்சி, யோவான் பிரசங்கித்தது, அதன்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயேசுவின் பிரசங்கத்தை இவங்க கேட்டதும் கிடையாது, இயேசுவை பற்றி தெரியாது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை, ஏன்னா இயேசு கிறிஸ்துகிட்ட இவங்க கத்திருந்தாங்கன்னா யோவான் 14, 15, 16 அவர் சொல்கிறார், எனக்கு பின் நான் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க, நான் வருவேன், நீங்கள் பல நடந்து எல்லாம் சொல்கிறார். பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்காரு சீசர்களுக்கு. அவங்களும் காத்திருந்தாங்க, பெற்றுக்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 18 அதிகாரம் போயிடுச்சு, ஆவியானுடைய நிருபந்தான். ஆனால் இவங்க யோவானுடைய உபதேசத்தில் வளர்ந்த சீசர்கள், தேவனுக்காக நின்னவங்க. எங்கே? புறஜாதியாருடைய பட்டணத்தில், எபேஸில், ஆசியாவில். இயேசு வர்றதுக்கு முன்னாடியே யோவானுடைய பிரசங்கம் வந்துருச்சுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. எந்த ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்கிற அறிவு வந்து பவுலுக்கு இருக்குது, ஆனால் ஆவியானவர்கள் பெற்றது இவங்களுக்கு தெரியல. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றான். அப்பொழுது பவுல் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தப்ப பவுலுக்கும் தெரியாது. ஏன்னா பவுல் யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டிருந்தாருன்னா இயேசு அவர் அப்போவே ஏற்றிருப்பார். யோவானையும் அறியலை, இயேசுவையும் அறியலை. இயேசு மரித்து உயிர் தெழுந்து தனக்கு தரிசனமாகி போய் 3 வருஷம் கற்றுக்கிறப்ப தான் இவருக்கு விஷயமே புரியுது. ஆகா, நம்ம யூதாவின் வனாந்தரத்தில் வந்து யோவான் பிரசங்கித்த அந்த அவர் யாருன்னா நாம் சிலுவையில் அறைஞ்ச இயேசு, இப்போ வழியில் எனக்கு தரிசனமான இயேசு அப்படிங்கிறத பூர்ண சத்தியத்திற்குள்ள என்ன நடக்குதுங்கிற ரியலைஸ் பண்ணுறதே வனாந்தரத்தில் தான் போய் யார் கற்றுக்கிறா அப்படின்னா பவுல் கற்றுக்கிறாரு, ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ தான் அவர் தான் வந்து சொல்கிறாரு, யோவான் ஒரு பிரசங்கம் பண்ணார், யோவானுடைய பிரசங்கத்தை நேரடியாக பவுல் கேட்டது இல்லை. ஆனால் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா எந்த ஆவியானவர் யோவானை அனுப்பி பிரசங்கம் பண்ண வச்சாரோ, எந்த ஆவியானவர் இயேசுவை பிரசங்கிக்க வச்சாரோ, எந்த ஆவியானவர் அப்போஸ்தலரை பிரசங்கிக்க வச்சாரோ, அதே ஆவியானவர் பவுலுக்கு சொல்லிக் கொடுக்குறார். யோவான் இயேசுவை குறித்து பிரசங்கிச்சானே, கேட்டியா? ஆமாம் கேட்டேன். நீ யாருக்கு விசுவாசியாக இருக்கணும்?
வருகிறவராகிய இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்ற பொழுது, அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ அல்லாமல் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பாருங்கள், இங்கே ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லி அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் யோவானுடைய அந்த வார்த்தை இங்கே நிறைவேறுது பாருங்கள். நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இவங்க யோவானுடைய ஞானஸ்நானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு எங்கே போயிட்டாங்கன்னா ஆசியா அந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. இவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தையோ அக்கினியோ வரங்களையோ இவங்க பெறவே இல்லை. ஆனால் யோவான்கிட்ட கேட்ட சத்தியம், அந்த சத்தியத்தில் அவங்க நினச்சி நின்றதுனால இவங்க தள்ளி ஊருக்கு, அதாவது வெளியில் அறியப்படாதவர்களாக இருந்தாலும் பவுலை அனுப்பி இயேசு கிறிஸ்து கொடுக்குற அந்த பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து கொடுக்குற வரங்கள், இயேசு கிறிஸ்து கொடுக்குற வல்லமை எல்லாத்தையும் கொடுக்க வச்சார். அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு காரியம் சொல்கிறேன், எனக்கு தெரியல, ஆனால் தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க. ஒரு முறை இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்களாம். அப்போ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறப்ப, அதாவது அவருடைய மரணத்தை நெருங்குகிற நேரம், அவருடைய ஊழியத்தின் நிறைவேறுதல் காலம் வரும் பொழுது, இது பைபிளில் கிடையாது, அதனால் என்கிட்ட கொஸ்டின் பண்ணாதீங்க, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்கிறது. அப்போ வனாந்தரத்தில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார் ராத்திரி நேரத்தில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதாளத்திலிருந்து அந்த ஆதாம் சத்தம் அழுகிறார். ஐயோ, நான் தானே பாவம் செஞ்சேன், நான் தானே என் ஜனங்களுக்காக மரிக்கணும், இயேசுவே நீர் மரிக்க வேண்டாம் அப்படின்னு. அதன் பிறகு ஆபிரகாம், மோசே, ஒவ்வொருத்தரும் கதறாங்க, ஆண்டவரே நீர் எங்களை படைத்தவர். ஆதாம் கேட்டப்போ உன் ரத்தம்லாம் கழுவாது, உன் ரத்தமே உன் பாவத்தையே கழுவாது, அதனால் வேண்டாம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சொல்லி தூதர்கள் வந்து கேட்குறாங்க, மிருகங்கள் வந்து கேட்குது. அப்போ யோவான் ஸ்நானகன் வந்து அவர் கேட்டதா சொல்கிறாங்க. என்னென்னா அப்போ சொன்னேன், உன் ஊழியத்தை நிறைவேற்று, இந்த முழு உலகத்திற்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னா அது என் ரத்தம் மட்டும்தான் செய்ய முடியும், என்னை தவிர வேறு யாரும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை யோவான் பெற்றிருந்தார். அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத சும்மா சொல்லலை, இந்த வெளிப்பாடுகளோடு சொன்னார். உலகத்தோடைய மொத்த பாவத்தையும் யாரால் சுமக்க முடியும்? ஆதாமால் சுமக்க முடியாது, ஆபிரகாமால் சுமக்க முடியாது, என்னாலையும் சுமக்க முடியாது, யாராலையும் சுமக்க முடியாது. இந்த தேவ ஆட்டுக்குட்டி முதல்ல, அதனால தான் தேவாட்டுக்குட்டின்ற வார்த்தை யோவான் கொடுத்த வார்த்தை அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். இதோ சிங்காசனத்தின் மேல் ஒரு ஆட்டுக்குட்டியானவரை கண்டேன். எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு யோவான்ட்ட இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை தாழ்த்தலாமா, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் உங்கள் பைபிளை வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்க போகிறோம், நாம் எப்படி வளர போகிறோம்? ஜீசஸ் இந்த யோவான் ஸ்நானகன் தாங்க இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சி. இந்த யோவான் ஸ்நானகன் தான் புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சி. இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பதாக நீதி நிமித்தம் அவர் துன்பப்பட்டார், சத்தியத்திற்காக அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த யோவானை குறித்து ஜனங்கள் பயந்து நடுங்கினாங்க, ராஜ்யம் நடுங்குச்சு. ராஜா சொன்னால் நான் தலையை வெட்டி கொன்ன இந்த யோவான் திரும்ப எழுந்து வந்தான் என்று சொல்லும்படிக்கு அந்த யோவானுக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கண்களை மூடி தயவுசெய்து வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவரே, கடைசி கால அபிஷேகம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் வேணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் வேணும், ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் யோவானை கிறிஸ்துன்னு அழைச்சப்போ அந்த அளவுக்கு அவன் பரிசுத்தம் இருந்துச்சுப்பா. சும்மா ஒன்று அழைக்கலை, சும்மா யோவானை பார்த்து நீ கிறிஸ்துவான்னு கேட்கல, அந்த அளவுக்கு வல்லமை இருந்துச்சு. ஆண்டவரே, அந்த யோவான்கிட்ட போய் ஜனங்கள் தங்கள் பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து அவங்க மனம் திரும்பிட்டு போனாங்கப்பா. பழைய ஏற்பாட்டிலே இல்லாத ஒரு உபதேசம் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பொழுது வேதத்தில் மோசை எழுதாத ஏயா சொல்கிறேன்னு சொல்லி கேட்கல, அவர் சொன்னதை அத்தனையும் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. இன்றைக்கு யோவான் ஆரம்பித்த அந்த ஊழியம், யோவான் ஏற்படுத்தின அந்த ஞானஸ்நானம் இன்றளவும் நடக்குதப்பா. கிறிஸ்து வருகிற வரைக்கும் அது நடக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவும் சொன்னார், மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். முதலாவது மனம் திரும்ப வேண்டும், விசுவாசம் வரணும், அதன் பிறகு ஞானஸ்நானம் பெற வேண்டும். சும்மா ஞானஸ்நானம் எடுத்துட முடியாது. பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு பிரசங்கத்தை யோவான் செய்தது தான் இயேசுவும் அதையே செய்தார். மார்க் 1:15 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவும் வந்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோமா, பரலோகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? உலகத்தை நோக்கி உலக காரியங்களில் கற்றுக் கொடுக்குறோமா, அல்லது கிறிஸ்துவின் காரியங்களை கற்றுக் கொடுக்குறோமா? யோவான் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா?
எல்லாரும் புதிய ஏற்பாட்டில் பிறந்த அத்தனை பேரும் மணவாட்டி. ஆனால் யோவான் ஒருத்தர் மட்டும்தான் மணவாளனை உடையவனே, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழரோ அவன் அருகே நின்று சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கூட ஒரு மாப்பிள்ளை தோழனை போல சந்தோஷப்படுகிற ஒரே நபர் யோவான் சாணன். ஜீசஸ் ஜீசஸ். இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம்? நம்ம யார்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார்? நம்முடைய ஸ்தானம் என்ன? ஹல்லேலூயா. இந்த யோவானுக்குள்ள அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை இருந்துச்சு, பிசாசுகளை துரத்தக்கூடிய. அதனால தான் ஒரு பிசாசு கூட ஆத்துமாவை தடை செய்யவே முடியல. இயேசுவுக்கு அது கல் அடிச்சுக்கிட்டாங்க, கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க, மலையிலிருந்து தள்ள ஆரம்பிச்சாங்க, தேவாலயத்திலிருந்து தள்ளணும்னு ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த யோவான்ட்ட நெருங்க முடியாத ஒரு அக்கினி இருந்தது, நெருங்க முடியாத ஒரு அபிஷேகம் இருந்தது. ஜீசஸ், அந்த அபிஷேகம் நமக்கு வேணும், அந்த வல்லமை வேணும். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும்னா சும்மா போய் ட்ராக்ஸ் கொடுக்கறதுனாலையும், சும்மா போய் இயேசுன்னு சொல்கிறதுக்காக முடியாது. இந்த அபிஷேகம் வந்துட்டு இருக்கா, இந்த வல்லமை இருக்கா, இந்த அக்கினி வந்துட்டு இருக்கா, இந்த அளவுக்கு தாழ்மை இருக்கா, இந்த அளவுக்கு வெளிப்பாடு இருக்கா? புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானுங்க யோவான் சாணகன் ஒரு குறைவில்லாத மனுஷன், வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மனுஷன். அவன் ஒரு பொய் பேசல, ஒரு கோவப்படல, ஒரு இச்சை கிடையாது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் அப்படித்தான் இருக்கணும். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளையை உருவாக்குங்க, என்னைய உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்க, எங்கள் சந்ததியை உருவாக்குங்க, எங்கள் பேர பிள்ளையை உருவாக்குங்க. எலியாவின் ஆவியும் பழையும் உடையவர்களாய் ஆண்டவரே கர்த்தருக்கு உண்பதாக நடக்கணும். அவன் திராட்சரசமும் மதுவும் குடிக்கக்கூடாது, இவ்வுலகத்துக்குரிய ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, இயேசுவின் நாமத்தினால உலக வழிபாட்டுக்குள்ள போயிடக்கூடாது. எங்கள் பிள்ளைங்க அப்படி நடந்துடக்கூடாது. இன்னைக்கு வீட்டுக்கு போய் வீட்டில் உங்க கையில் இருக்க பிள்ளைகள் மேல தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை ஒரு யோவான் சாணகனை போல கர்த்தருக்கு முன்பதாக எழுமணும். ஆண்டவரே நான் முன்பதாக எழுமணும். என்னை காண்கிறவர்கள் ஒரு யோவானை போல, ஒரு எலியாவின் ஆவி உடையவனாய் கரை திரை அற்றவர்களாக பரிசுத்தவன்களாக நான் எழுமணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. உலகத்தின் ஜனங்கள் எங்களை பார்க்கும் பொழுது பாவ உணர்வு அடையணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவரே. நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் வரணும் ஆண்டவரே, காட்டுக்குள்ள இருந்தாலும் வரணும் ஆண்டவரே, மலையில இருந்தாலும் வரணும், ஜனங்கள் தேடி வரணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. பணத்தை பிரசங்கிக்கல, பணத்தை பிரசங்கிக்கல யோவான், இயேசுவை குறித்து பிரசங்கிச்சாரு. காணிக்கையை பத்தி பேசல, வெளி வேஷத்தை குறித்து பேசல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வுலகத்தை குறித்து அவர் பேசவே இல்லை. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இயேசு இயேசு இயேசு. ரெண்டே டாபிக், ஒன்லி கிங்டம் ஆஃப் காட், ஆல் அபௌட் தி கிரைஸ்ட். இந்த ஊழியக்காரன் எழும்பட்டாண்டவர பரலோக ராஜ்யத்தை மனம் திரும்புதல் கேட்ட ஒரு பிரசங்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு வரும்படி என் தேசம் ஒன்றைக்கு ஒரு மறுரூபம் ஆகட்டும். ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு சபைகளில் புறையோடி கிடக்கிற எல்லா சொந்த சரக்குகள், சொந்த கற்பனைகள், சொந்த எல்லா வசனங்கள், எல்லா வசனத்துக்கு புறம்பா, வேதத்துக்கு புறம்பா சொல்லப்படுகிற எல்லா உபதேசங்கள் மாறுவதாக, ஜனங்களை கொள்ளையடிக்கிற ஊழியக்காரன் மனம் திரும்புவானாக. பாவத்தின் மேல பாவம் செஞ்சு ஜனங்களை நரகத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற மனிதர்கள் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே யோவானை போல, யோவான் சாணனை போல கர்த்தருக்காக ஜனங்களை நடத்துகிற உத்தம ஊழியர்களை கர்த்தர் சபைகளில் எழுப்புவீராக, தேசம் எழுப்புவீராக. பொல்லாத ஓனாய் கூட்டத்திலிருந்து ஜனங்களை கர்த்தருக்கு தப்புவிப்பீராக ராஜா. ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கும். எழுப்புதல் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தான் ஆரம்பிக்கும். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாடு வரும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் யோவான் சாணங்கள் மூலமாய் நடந்தது அப்பா. ஒரு பெரிய எழுப்புதல், ஜனங்கள் தேடி தேடி சாராய் வந்தாங்க. அதே போல இன்றைக்கு ஆண்டவரை எழுப்புதல் உண்டாகும்படிக்கு ஒரு அக்கினி இறங்கட்டும் அப்பா, உங்கள் பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. அடுத்த வாரம் பெந்தகோஸ்தே பண்டிகை வருகிறது. அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை ஒரு ட்ரெடிஷ்னலாக கொண்டாடுகிறதா இல்லாமல் ஆண்டவரே பலவிதமான ஜனங்கள், பல தேசத்தார், பல மொழி பேசுகிறவங்க இயேசுவை அறிந்தது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே எங்களை மறுரூபப்படுத்தும். நாங்கள் சபையை கெடுக்கிற, சபைக்கு ஆண்டவர் சபையை நாசமாக்குறவர்களாக அல்ல, உப்பு இல்லாமல் சாரம் இல்லாமல் இருக்கக்கூடாதப்பா, வெளிச்சமாக இருக்கணும்.
யோவான் அந்த ஒளி அல்ல, ஆனால் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு யோவானை பார்க்கலாம், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரிடத்தில் யோவான் சாணனை பார்க்கலாம் பெரியவன் எழும்பினதில்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருந்தால் யோவானை விட எழும்ப முடியும். என் கால்கள் பரலோகத்தில் நிற்கணும், என் கால்கள் பரலோகத்தில் நிற்கணும், பரலோக ராஜ்யத்தில் நிற்கணும். கர்த்தாவே எங்களை நடத்தும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும், அழைப்பை புரிந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே அப்பா அசட்டை பண்ணாது இருக்க, ஆண்டவரே அசட்டை பண்ணாமல் இருக்க, ஆண்டவரே எங்களுக்கு உணர்வுள்ள ஆவிய கர்த்தர் கொடுப்பீராக. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழைப்பு, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.